தேர்தல் அறிக்கையில் 8000 கூப்பன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு கிஃப்ட் வச்சிருங்க, கிஃப்ட் வச்சிருந்தேன் அது கொடுத்துருவாங்கண்ணே. பக்கத்து கடையில் போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது ஜாமான் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் 8000 ரூபாய்க்குள்ள. அது எந்த கடைக்கு வந்து பொருந்துங்கிறது தெரியல. அதை பற்றின எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கொஞ்சம் கனிமொழி அக்காவும் சரி கான்ஸ்டன்டைன் இவங்கெல்லாம் இருந்ததுனால இந்த தமிழில் நல்ல புலமையாக விளாண்டுருக்காங்கண்ணே. மருத்துவம் மற்றும் அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் தேசிய அளவில் இருக்கிற நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்துவோம். முதல் கையெழுத்து அதுதான் தெரியலண்ணே. அப்போ இந்த மாதிரி விஷயம். அப்புறம் 2000 ரூபா அந்த வழக்கமுறை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. சில அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து போக்சோக்கு தனியாக நீதிமன்றங்கள் அமைக்கப்படுங்கிற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள்ல சிலது 18 வயது கீழே உள்ளவர்களுக்கு மரண தண்டனை அந்த போக்சோல சிக்கிற அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 12 வயசு கீழே இருக்க தான் செய்யுது. அப்புறம் என்ன இது விளையாட்டு நடுவில்? இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே, அதை எப்படி இவங்க எடுத்து பண்ணுறது? அதில் கர்ப்பவாய் புற்றுநோய் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த இது ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் வந்து அதை பண்ணோம் இது பண்ணுவோன்னு. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது. இவங்க இங்கே தொடங்கினது என்னமோ இது ஜனவரி 25 என்னமோ 26 ஜனவரி இப்போ அது லாஸ்ட்டில் தான் எல்லாமே பண்ணோம் நம்ம ஸ்டாலின் தலைமையில். ஆனால் 36 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த நல்ல திட்டம் அது. கர்ப்பவாய் புற்றுநோய்ன்றது நிறைய பேர் பெண்கள் 45 வயதுக்கு மேலே பல பெண்களுக்கு பாதிக்கப்படுறது. கட்டி ஃபார்ம் ஆகுதுலாம். அதை தடுக்கிறதுக்கான தடுப்பூசி நல்ல விஷயம். என்ன விஷயம்னா இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம். அது இவங்க தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்குறீங்க, செயல்படுத்துறீங்க. 2020 பிப்ரவரி 28 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரிலிருந்து தேசிய அளவிலான HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மருந்து விநியோகம் தமிழக அரசுக்கு தேவையான சுமார் 2.65 lakhs 2,65,000 தடுப்பூசி மருந்துகளை மத்திய அரசு அண்மையில் வழங்கியுள்ளது. இந்த தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ யார் திட்டம்? மத்திய அரசு திட்டம். யார் சொல்லணும்? மோடிஜி பாஜக சொல்லணும். யார் சொல்றா? நம்ம சொல்றோம். அது திமுக இப்படி காப்பி அடிக்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இது வந்து 4000 ரூபாயிலேருந்து 14,000 ரூபா வரைக்கும் தனியார் இதில். இங்கே வந்து ஃப்ரீ.